இவிஎம் உங்க கையில இருக்கிறதுனால 370ன்னு சொல்றீங்க, 400 அப்படின்னு சொல்றீங்க. தவறு. இவிஎம்முக்கு அது சம்பந்தமே கிடையாது. நரேந்திர மோடி அவ்வளவு பெண் வாக்காளர்களிடையே அன்புக்கு பாத்திரமானவர். காரணம், பெண் வாக்காளர்களுக்கு என்று நரேந்திர மோடி செய்தது கடந்த 10 வருடத்தில் பல நாளிகள் அவ்வளவு மோகத்துடன் இருக்கிறார்கள். எப்படி எம்ஜிஆருடைய புகைப்படத்திற்கு முத்தம் கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன் சில இளம் பெண்மணிகள், அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். அவ்வளவு சாதகமாக செய்து கொடுத்தவர் நரேந்திர மோடி. பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு சார், அதை நீங்க மறுக்கிறீங்களே. அது விவசாயிகள் போராட்டம் அல்லவே அல்ல கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான்ல இருந்து ஏன் இல்ல, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஏன் தமிழ்நாட்டில இருந்து இல்ல, அதை சொல்லுங்க. பெரு விவசாயிகள், பெருச்சாலிகள். எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறாங்க, ஆனா அவர் சொன்ன அந்த ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எங்க காங்கிரஸுக்கு இருந்த போது தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு, காங்கிரஸ் எங்க அக்செப்ட் பண்ணல? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தூண்டி விட்டு தான் அந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அந்த அப்படி வெட்டி குச்சி அப்படியே கொளுத்தி போடுறது, அவ்வளவுதான் பறந்துடும். நரேந்திர மோடி ஒரு உட்பெக்கர் மாதிரி போய் டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு நிலைமை வந்திருக்குதா இல்லையா? அதிமுக பலவீனமானதை பாஜக விரும்பும், காங்கிரசும் விரும்பும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க, பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 360 நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் கோபாலகிருஷ்ணன் சார். பாஜக செயற்குழுல 370 தொகுதிகள்ல பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் இவ்வளவு கடுமையா இருக்கிற போது எதனை வச்சுட்டு அவர் 370ன்னு சொல்றாரு? கிங் 360 தான் சொல்றாரு. காரணம் என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசக்கூடிய இந்த இணையதளம் கிங் 360. நரேந்திர மோடியும் ஒரு கிங், அவர் 370. காரணம் என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் இன்று விவாதம் செய்ய இருப்பது மிகவும் பொறுமையாக, தன்மையாக, அனைவருக்கும் புரியும்படி நான் 2 தரப்பையும் சொல்ல இருக்கிறேன். வலது இடது, லெப்ட் ரைட். நீங்க நேர்கள் முடிவு பண்ணட்டும். நம்ம ஒரு கருத்து திணிப்பு கிடையாது. நரேந்திர மோடி என்ற ஒரு அரசியல்வாதி 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதமர் அமைச்சராகவும் இருந்தது. அவருடைய அணுகுமுறை எது என்றாலுமே ஒரு அதிரடி அணுகுமுறை தான். சஸ்பென்ஸ் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ரஜினிகாந்த் படத்தை போன்றது மாதிரி இருக்கும். எப்படி எம்ஜிஆர் என்ட்ரி கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். நரேந்திர மோடி ஆமா, ஜிங் 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 டிக் 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 வருவாரு. அவருக்கு இருக்கக்கூடிய என்ட்ரி அரசியல்ல, நான் குறைந்தது 1995 நான் மிக மிக நெருங்கி பழகக்கூடியவன். அவரிடம் இருக்கக்கூடிய சில அன்பு குணங்கள் என்ன என்று கேட்டால், அவர் சொன்னதை செய்வார். 370 காமிப்பாருங்க கோபாலகிருஷ்ணன். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஆமா, அதான் பிரதான கேள்வியா இருக்கு. நீங்க இவிஎம் உங்க கையில இருக்கிறதுனால 370ன்னு சொல்றீங்க, 400 அப்படின்னு சொல்றீங்க. தவறு. இவிஎம்முக்கு அது சம்பந்தமே கிடையாது. நரேந்திர மோடி அவ்வளவு பெண் வாக்காளர்களிடையே அன்புக்கு பாத்திரமானவர். காரணம், பெண் வாக்காளர்களுக்கு என்று நரேந்திர மோடி செய்தது கடந்த 10 வருடத்தில் பல நாளிகள். பெனிஃபிஷியரிஸ், லாபாரதி என்று இந்தியில் சொல்லுவார்கள். அத்தனை பெனிஃபிஷியரிஸ் 30 லட்சம் பேருக்கு இலவச கழிவறை, 30 லட்சம் பேருக்கு ஒரு மாதத்திற்குள் உத்தரப்பிரதேசத்தில் காப்பீட்டு திட்டம், லைஃப் இன்சூரன்ஸ். ஆக மொத்தம் நரேந்திர மோடி வளர்த்து விட்டது குறைந்தது கடந்த 10 ஆண்டுகளில் 80 அல்லது 90% நரேந்திர மோடியுடைய படங்கள் பெண் வாக்காளர்கள் இருப்பதனால் தான் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் நரேந்திர மோடி ஜெயித்தார். மீண்டும் பிரதேசத்தில் ஜெயித்தார்கள், மீண்டும் ஹரியானாவில் ஜெயித்தார்கள், மீண்டும் இந்தி மாநிலங்களில் ஜெயித்தார்கள். அதுதான் நரேந்திர மோடிக்கு அந்த ஒரு நம்பிக்கையை வைத்துத்தான் 370 வரும் என்று நரேந்திர மோடி சொன்னது. இயற்கை அளவில் கேலியாக இருக்கலாம், கிண்டலாக இருக்கலாம். ஆனால் 2013 நான் அவரை சந்தித்த பொழுது ஃபுல் மெஜாரிட்டியுடன் நான் வருவோம் என்று சொன்னார். காங்கிரஸ்
அப்பொழுது பிரணாப் முகர்ஜி ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொன்ன கருத்தை நான் இன்று கிங் 360 நேயர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். நரேந்திர மோடி காங்கிரஸை ஒழித்து விட்டார் என்று சொன்னார். பிரணாப் முகர்ஜி ஒரு காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் தரப்பில் இருந்து வந்த ஜனாதிபதி. ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், அழுத்தம், 13 ஆண்டுகள் குஜராத் மாடலில் செய்தேன் என்று சொன்னதனுடைய தாற்பயம், அதையும் தவிர ட்ரிபிள் தலாக், முத்தலாக், அனைத்து முஸ்லிம் இளைஞர் பெண்மணிகள் நரேந்திர மோடிக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் அவ்வளவு மோகத்துடன் இருக்கிறார்கள். எப்படி எம்ஜிஆருடைய புகைப்படத்திற்கு முத்தம் கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன் சில இளைஞ பெண்மணிகள், அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். அவ்வளவு சாதகமாக செய்து கொடுத்தவர் நரேந்திர மோடி. முத்தம் கொடுக்கறீங்க, ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு சார், அதை நீங்க மறுக்கிறீங்களே? இல்ல, மறுக்கல. அது போராட்டம் அது விவசாயிகள் போராட்டம் அல்லவே அல்ல கோபாலகிருஷ்ணன். கிங் 360 நேயர்களுக்கு 360 டிகிரி இருக்கக்கூடிய பார்வையை, கழுகு பார்வையை நான் ராஜகோபாலன் டெல்லியில் இருந்து கோபாலகிருஷ்ணன் மூலமாக ஒரு கழுகு பார்வையை கொடுத்தால், ஈகிள்ஸ் ஐ ட்ரோன் மூலமாக அனைத்து எங்க ஒரே ஒரு பஞ்சாப்ல இருந்து வராங்க சார், ஹரியானால இருந்து ஏன் இல்லை, ராஜஸ்தான்ல இருந்து ஏன் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில இருந்து ஏன் தமிழ்நாட்டில இருந்து இல்லை, அதை சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரே ஒரு விவசாயிகள் என்றால் பஞ்சாப் தானாங்க, உத்தரப்பிரதேசத்துல விவசாயியே கிடையாது. இந்தியா முழுக்களும் 80% விவசாயம் என்று மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு போனார். ஆனால் இப்ப இருக்கிறது பிம்பமும் ஏதோ பஞ்சாப் தான் இந்தி மாநிலமான, பஞ்சாபி மாநிலமான பஞ்சாபில் இருந்துதான் விவசாயிகள், அதெல்லாம் பெரு விவசாயிகள், பெருச்சாலிகள், சிறு குறு விவசாயிகளே அல்ல அவர்கள். ஒரு மாநிலத்திலிருந்து விவசாயி போராடினால் அந்த குரலை மத்திய அரசு கேட்காதா? கேட்க வேண்டும் தான், யாரு கேட்கலன்னு சொல்லலையே. 3 முறை பேச்சுவார்த்தை நடந்தியாகிவிட்டது. அவர்கள் நாளைக்கு காலையில் தேர்தல் அதாவது இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ள தேர்தல் வரப்பு இருக்கிறது. எந்த அரசாங்கங்கள் உறுதிமொழி கொடுக்க முடியும்? நீங்க ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறது விவசாயிகள் போராட்டம். இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், யார் வாக்குறுதி கொடுத்து யார் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள்? எனக்கு தெரிந்த மட்டில் காங்கிரஸ் வலுவான கட்சியாக இருந்தது, இப்பொழுது இல்லை. பாஜக வலுவான கட்சியாக இருக்கிறது. பாஜகவுக்கு எதிர்வினையாக எதிர்கட்சிகள் இல்லை. யாருடைய உத்தரவாதத்தில் விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் வாங்குவார்கள்? அரசாங்கம் சொல்வதை வைத்துத்தானே, அரசாங்கத்துடைய வாக்குறுதி தானே. வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப நீங்க பஞ்சாப் முன்னாள் முதல்வரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க மத்திய அரசு. ஆனா போராட்ட விவசாயிகளுடைய அந்த குரல்ல கேட்கல. ஏன் முன்னாள் முதல்வரை கூப்பிட்டு நீங்க பேசுறீங்க? காரணம் விஷயம் தெரிஞ்சவருங்க. ஒன்னே ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய நிலைமையை நம்பிக்கையானவரை வைத்துத்தான் பேசுவார்கள். நான் ஒரே கோபாலகிருஷ்ணன் எதாவது பேசணும்னா, நம்பிக்கையா சொல்லணும்னா நம்ம நண்பர்கள் மூலமாக சொல்லுவேன். அதுக்கெல்லாம் பாலிடிக்ஸ்ல இடம் இருக்குங்க கோபாலகிருஷ்ணன். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குங்க. விவசாயிகள் போராட்டம் என்பது அயல் நாட்டு சக்திகளால் தூண்டிவிடப்பட்டது என்று ஒரு கருத்து பற்பல ஆங்கில ஹிந்தி பத்திரிகைகளில் பிரசுரமாகி இருக்கிறது நேற்று முன்தினம். அது கிங் 360 நேயர்களுக்கு தெரியாது. நான் ஆங்கிலத்தில் இந்தியில் படித்ததனால், இந்தி தொலைக்காட்சியில் நான் சிறப்பு ஆலோசகராக இருப்பதனால், என்ற இந்தி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய 2 தொலைக்காட்சிகள் நான் பதிவுதால் தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்ல முடியும். அந்த போராட்டத்தை உசுப்பி விடுவது சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் கனடா, எங்கெங்கு சர்தார்கள் இருக்கிறார்களோ பாகிஸ்தான் மூவ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அதுதான் பின்னணி. எதுவாக இருந்தாலும் நரேந்திர மோடி கண்டிப்பாக விவசாயிகளுக்கு உதவி செய்வார். 2 பேருக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த MS சுவாமிநாதனுக்கும் சௌத்ரி சரண் சிங்குக்கும். இவ்வளவு வேகம் உடைய நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டிலிருந்து எங்க ஒரு விவசாயிகள் குரல் வரவே இல்லை. இல்ல, மு.க. ஸ்டாலின் நன்றா செய்கிறான்னு அர்த்தமா, இல்ல நரேந்திர மோடி நன்றா செய்கிறான்னு அர்த்தமா, இல்ல அந்த பஞ்சாப் மாநிலத்தோடு தமிழ்நாடு துண்டிக்கப்பட்டது என்று அர்த்தமா?
சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கையிலேயே ஒரு தெளிவா சொல்லியிருக்காங்க. விவசாய பொருட்களுக்கான அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. ஆனா அவர் சொன்ன அந்த ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எங்க காங்கிரஸுக்கு இருந்த போது தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு. காங்கிரஸ் எங்க அக்செப்ட் பண்ணல? இப்ப எங்க காங்கிரஸ் அதை தூண்டி விடுது அந்த விவசாயிகள் போராட்டத்தை? ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் தூண்டி விடுவதால் இருப்பதுதான் அது யதார்த்த உண்மை. ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தூண்டி விட்டுதான் அந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அந்த அப்படி வெத்தி குச்சியை அப்படியே கொளுத்தி போடுறது அவ்வளவுதான் பறந்துக்கும். இந்த போராட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடரும். 5 மாநிலங்களில் இந்த விவசாயிகள் களமிறங்குறாங்க. இதை வைத்துக் கொண்டு தேர்தலை எப்படி பாஜக சந்திக்க போகிறது? கண்டிப்பாக சந்திப்பார்கள். அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. தேர்தல் அறிவித்தவுடன் இந்த போராட்டம் எங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டுனா எந்த அஷூரன்ஸ்ங்க வரும்? தேர்தலுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் அறிவித்தவுடன் அது அமலுக்கு வரும். எந்த அரசாங்கம் நான் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க? ஒன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எங்க விவசாயிகளுக்கு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி ஏன் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஏன்னா ராமர் மந்திர் திறந்தார்கள். ராமர் கோவில் திறந்தவுடன் அதில் வந்த ஒரு வேடிக்கை பாருங்க, 400 சீட் வரும்னு பயந்துட்டாங்க. காங்கிரஸ் அதுல எண்ணெய் விடுது, கிருஷ்ணாயில வர்றாங்க, பெட்ரோல் விடுறாங்க. நேற்று ராகுல் காந்தி பேசியிருக்காரு, அங்க ராமர் கோவிலில் அதானியும் அம்பானியும் தான் இருக்கிறார்கள் என்று, ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுகிறார் என்று. ராகுல் காந்திக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், கிங் 360 நேயர்களுக்கு வெளிச்சம் போட்டு நான் காண்பிக்க வேண்டும். 54 லட்சம் பேர்கள் ஜனவரி 22 பிப்ரவரி 22 ஒரு மாதத்தில் 52 லட்சம் வந்திருக்கிறார்கள். அயோத்தியா சாமியை பார்க்க, தரிசனம் செய்ய, அங்கிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு போக, இப்படி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அளவில் அம்பானி அதான் வந்தார், ஏழை மக்கள் வரவில்லை, ஒரு தலித் வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார் ராகுல் காந்தி. அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த விவசாயிகள் போராட்டத்தையும் ராமர் கோவிலையும் திறந்து வைத்ததையும் ஒற்றித்து பார்த்தால் உங்களுக்கு விளக்கம் புரிந்துவிடும். சார், மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். கட்சியில புதிய இணைப்புகள்லாம் இருக்கும். நிறைய எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வர போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார். ஏதாவது நடைமுறைக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும்? கண்டிப்பாக இருக்கு. இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு வாரம், அடுத்த வியாழக்கிழமை சென்னையில் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 3 மாதத்தில் 6 முறை வந்து விட்டார் நரேந்திர மோடி. காங்கிரஸ்காரர் யாராவது வந்தாங்களா சார்? ஒரு லீடர் ராகுல் காந்தி வந்தாரா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்தார். மாநில கட்சியாக என்று சொன்னாலும் அகில இந்திய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும். அதையும் தவிர 2021, 2019 என்று 2 வருடங்களை வைத்து பார்த்தால் 2019 இருந்த வேகம் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பாலே இப்பொழுது இல்லை. 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி சென்னைக்கும் பல்லடத்திற்கும் வரக்கூடிய நரேந்திர மோடிக்கு வருக வருக என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய நரேந்திர மோடிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் 3 முறை ரகசிய சந்திப்பு நடந்துவிட்டது. இதன் நடுவே அதிமுக பாஜகவிலிருந்து வெளியேறியது. இதன் நடுவே விசிக அதிமுகவுடன் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் நடுவே பாமக திமுகவுடன் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பற்பல வியூகங்கள் வருகிறது. அதிமுகவினுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியவில்லை. திமுகவுடைய இன்று உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசிற்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஒற்றுமை வந்துவிட்டது. கையெழுத்து ஒன்று சமாஜ்வாதி பார்ட்டிக்கு. இதுக்கு ஏன் திமுக வரல? ஃபர்ஸ்ட் ஏன் அவங்க போடல? 3 சீட்டு, 2 சீட்டு, 5 சீட்டுன்னு வர்றாங்க, பேரம் பேசுறாங்க. செல்வ பெருந்தகை தலைவர். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில நீங்க சொல்ற மாதிரி நம்பர்ஸ்ல தான் வருதா? சிங்கிள் டிஜிட்ல தான் வந்துட்டு இருக்குதா? ஆமா ஆமா. போன வாட்டி சிங்கிள் டிஜிட் தானே கொடுத்தாங்க, 8 சீட் தானே கொடுத்தாங்க போன வாட்டி. 9 இல்ல, போன வாட்டி 9+1 சார். 9+1 தமிழ்நாட்டுல 9, பாண்டிச்சேரியில 1, மொத்தம் 10 கொடுத்தாங்க. அப்ப 2 மாநிலத்திற்கு 10 ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தானே. ஆமா. சோ இந்த வாட்டி அவங்களுக்கு 9 கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கார்த்திக் சிதம்பரத்துக்கு கிடையாது, அதையும் தவிர ஜோதிமணிக்கு கிடையாது.
என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய திருநாவுக்கரசுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி குறைஞ்சிட்டு வந்துருச்சுன்னா 9ல இருந்து 3 4 பட்சத்துல மீதி 5. அந்த 5ல் யார் வரப்ப ஆக மொத்தம் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவதனால் தமிழகத்தில் எண் மக்களுடைய தாக்கம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. அது சீட்டாக மாறுமா, எம்பி ஆக மாறுமா, எம்எல்ஏ ஆக மாறுமா, எல்லாம் காரணம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பாஜகவுடைய முதல் நோக்கு என்ன என்று கேட்டால் 2 டிஜிட் ஓட்டிங் பர்சன்டேஜ் காமிக்கணும் இந்த வாட்டி, அவ்வளவுதான். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ. திரிபுரா போன்ற மாநிலங்கள், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலம், அஸ்ஸாம் போன்ற மாநிலத்தில் பாஜகவை இல்லாமல் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி வேரோடு புடுங்கி எடுத்து திரிபுராவில் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அவர்கள் மரங்குத்தி என்று ஒரு பட்சி இருக்கிறது, ஒரு பறவை, உட்பக்க மூக்கு நீளமா இருக்கும், உட்பிக்கர், கொட்டி 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 ஓட்டு பண்ணி விட்டோம். நரேந்திர மோடி ஒரு உட்பெக்கர் மாதிரி போய் டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு நிலைமை வந்திருக்குதா இல்லையா? இன்று அரசியல் நிலைமையை பார்த்தால் பொதுவாக அனைத்து கிங் 360 நேயர்கள், 5 லட்சம் 6 லட்சம் இருக்கக்கூடிய நேயர்கள், இன்று நாம் முதன்முறையாக இந்த கருத்துரையாடல் செய்கிறோம். பல மகாநாடுகளை பற்றியும் விசிக, திமுக, அதிமுக போன்ற பல கட்சிகளுக்கு கிங் 360 நேயர்கள் பரிச்சயமானாலும் பழகப்பட்டாலும் இன்று முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், 2024 நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 2019 இல்லாமல் இருந்து தமிழகத்தில் மூலை முடுக்குகள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு பேஸ்மெண்ட் கிளியர் பண்ணி விட்டாங்க. பன்னா பிரமுக் என்று இந்தியில் சொல்லக்கூடிய போலிங் பூத் ஏஜென்சியை தயார் பண்ணி விட்டார்கள். அம்மையார் சோனியா காந்தி சென்னைக்கு வந்திருந்த பொழுது சத்தியமூர்த்தி பவனில் KS அழகிரியுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அனைத்து தலைவர்களுக்கு முன்னாடியே சோனியா காந்தி அம்மையார் சொன்னது, நாம் இங்கு காங்கிரசிற்கு திமுகவிற்கு எதிராக பாஜக பிரச்சாரம் செய்து என் மண் என் மக்கள் என்று பாத யாத்திரை வருகிறார்கள், நம்ம சில குற்றங்களை வெளிப்படையாக சொல்லியாக வேண்டும் என்று அம்மையார் சோனியா காந்தி சொன்னதன் மேலாகத்தான் தமிழகத்தில் கொஞ்சம் சலசலப்பு. திமுக ஒரு காங்கிரஸை தங்களுடைய போட்டு வச்சிருக்காங்கிற ஒரு கற்பனை அம்மை சோனியா காந்திக்கு இருக்கிறது. சார் இப்போ அந்த நேரத்திலேயே பயங்கரமா இருந்துச்சு, KS அழகிரி இன்னும் காங்கிரஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விமர்சனம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ செல்வ பெருந்தகைய, அதாவது இந்த தேர்தல் வரைக்கும் KS அழகிரி தான் போவார்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு இந்த செல்வ பெருந்தகை வந்தது எதனால சார்? திமுக அழுத்தம், அதிரடி மாற்றத்திற்கு திமுகவினுடைய அழுத்தம். KS அழகிரி கேட்கக்கூடிய 21 சீட்டு 12 சீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது என்று உறவு பிரிக்க கூடாது. KS அழகிரி முதல்ல 5 சீட்டு தானே சார் சொல்லிட்டு இருந்தாரு. KS அழகிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாம் பேசவே இல்லை சார். 21 கேட்டாங்க, முதல்ல 21. அடுத்தது ஏங்க மாத்தினாங்க, அதை சொல்லுங்களேன் சார். எனக்கு கிடைச்ச தகவல்கள் இல்ல, அந்த லிஸ்ட் 21 பேர், இந்த லிஸ்ட் எங்களுடைய லிஸ்ட் இல்லைன்னு அவரே விளக்கம் கொடுத்தாரு சார். விளக்கம் கொடுத்தது காரணம் என்னன்னா, 21 கேண்டிடேட் ஆடு கிடையாது அவங்களுக்கு, காங்கிரஸுக்கு 21 கேண்டிடேட்டே கிடையாது. செல்வ பெருந்தகை வந்தது KS அழகிரி மூலமாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு வேண்டுகோளுக்கு இணங்க திமுகவிற்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்விக்குறி வர ஆரம்பித்து விட்டது கோபாலகிருஷ்ணன். திமுகவுடைய ஊழியர்களுக்கும் காங்கிரஸ் ஊழியர்களுக்கும் ஒரு சினர்ஜி இல்லை, ஒற்றுமை இல்லை என்பது வெளிப்படையாக ஆரம்பித்து விட்டது. காரணம், KS அழகிரி இப்பொழுது எதையும் சொல்ல மாட்டார். தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காமெண்டை கொடுப்பார் என்று தான் எதிர்பார்க்க வேண்டும். காரணம், அவருடன் கூடியிருக்கக்கூடியவர்கள் நான் பேசுகிறேன், அவரிடமும் நான் பேசுகிறேன். ஒரு கருத்து தெரிகிறது, அவர் புண்பட்டு விட்டார் என்று. கட்சி மாற மாட்டார் பழைய காங்கிரஸ்காரர் KS அழகிரி. ஆனால் செல்வ பெருந்தகை வந்ததன் மூலமாக பற்பல சிட்டிங் MLAs, பற்பல சிட்டிங் MPs அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், இதுக்கு முன்னாடி ப. சிதம்பரத்துடைய கை ஓங்குதல் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, சென்ட்ரல்ல அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு.
ஆனா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கே எஸ் அழகிரி ப சிதம்பரத்துடைய அணிதான் சொல்லியிருந்தாங்க. செல்வ பெருந்தகை டைரக்டா ப சிதம்பரத்துடைய ஒரு அணியில தானே சார் இருந்தாரு. அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தங்களுடைய அபிப்பிராயத்தை, தங்களுடைய அணுகுமுறையை திருத்திக் கொள்ள வேண்டும். ப சிதம்பரத்திற்கும் செல்வ பெருந்தகைக்கும் உறவு எப்பவோ துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க கோபால்? நான் சொன்னோன்னு வாய் மூடி நிட்டீங்க. பொதுவான தகவலை சொன்னேன் சார். அவங்களுக்குள்ள உறவு சரியில்லை, உறவு சரியில்லை. நான் வந்து ஒரு நியூஸ் ஜேயினுடைய தொலைக்காட்சி அயல் நாட்டு தொடர்புகள், செல்வ பெருந்தகையினுடைய நட்புகள் சிதம்பரத்துடன், அதை பற்றி நியூஸ் ஜே ஒரு தொலைக்காட்சி ஒரு விஷயம் போட்டாங்க. செல்வ பெருந்தகை போட்டது காங்கிரஸ் அதிமுகவிற்கு பெப்பே என்று சொன்னதுதான் அர்த்தம். செல்வ பெருந்தகை அதிமுகவை எள்ளி நகையாடுபவர். பாரதிய ஜனதா கட்சி உறவை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் காங்கிரஸ் வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு காங்கிரஸ் வரவில்லை, பெப்பே என்று டாடா காண்பித்து விட்டு போயிட்டார். அதுதான் செல்வ பெருந்தகை நியமனத்திற்கு அரசியல் சிக்னல். அப்போ செல்வ பெருந்தகை மாநில காங்கிரஸ் தலைவரா இருக்கிற வரைக்கும் அதிமுக காங்கிரஸ்ங்கிற அந்த பார்வையை நம்ம எடுக்க தேவையில்லை. தேவையில்லை. காரணம், செல்வ பெருந்தகை என்பவர் ஒரு திமுகவினுடைய ஒரு பேக்கெட் இருப்பார். பேக்கெட் உட்கார்ந்து இருப்பார். டப்புன்னு வருவார், டப்புன்னு போவார், டப்புன்னு வருவார், டப்புன்னு போவார், டப்புன்னு வருவார், டப்புன்னு போவார். சோ அப்போ அதிமுக எங்களுக்கு காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற ஆவல்லையும் இருக்க வேண்டாம், பாஜகவுக்கு ஆவல்லையும் இருக்க வேண்டாம். ஆமா, அதுக்கு இப்போ என்னை பொறுத்த மட்டும் நீண்ட நெடுநாட்களாக தமிழக அரசியலை நான் நெருங்கி பார்ப்பதனால் இந்த முறை அதிமுக வந்து வெற்றி பெற்றால் அது 2026 அமோக வெற்றி பெறும். இந்த வாட்டி 2024 லோக்சபாவில் அமோக தோல்வி அடைந்தால் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை பாதிக்கும். அதிமுகவிலிருந்து சில சீனியர் தலைவர்கள் திமுகவிலோ பாஜகவிலோ வேறு கட்சிகளோ சேர்ந்து விடுவார்கள் லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம். காரணம், அதிமுக பலவீனமானதை பாஜக விரும்பும், காங்கிரசும் விரும்பும். அம்மையார் ஜெயலலிதா செத்து போய் 3 வருஷம் கூட ஆகல, இப்படி அவல நிலை வந்துருச்சுங்களே சார் அதிமுகவில். நான் கண்ணில் ரத்தம் விட்டு அழுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அம்மையார் வளர்த்த கட்சி நரேந்திர மோடியினுடைய உதவியின் பெயரில் இரட்டை இலை சின்னம் 4 ஆண்டு பதவியில் இருந்தது. இதையெல்லாம் அனுபவித்து விட்டு கடைசியில வந்து இப்படி பாஜக வெளியே போகிறேன் என்று சொன்னா. ஆனா அதே சமயத்துல 2 பக்கமும் நம்ம சொல்லணுங்க நேயர்களுக்கு. அதிமுக உறவு இல்லை என்றால் பாஜக சில முக்கியமான மசோதாக்களை ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. இது குவிட் ப்ரோகோ, 2த்துக்குமே இருக்குது. அதாவது சிஏஏ இதற்கு எல்லாத்துக்கும் அதிமுகவுடைய ஆதரவு இருந்துச்சு. முத்தலாக்கு, அதை தவிர என்ஆர்சி எல்லாத்துமே இருக்குது. 1 2 இல்லை சில டயத்தில். அதுக்கு அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக தலைமையிடம் சொல்லி இருக்கிறார். ஒரு மிக மிக சீனியர் தலைவர் என்னிடம் அதை பகிர்ந்து கொண்டது. அதை 360 நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நவீன் பட்நாயக்கும் எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியும் நடுநிலையில் இருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கடைசியாக அமித்ஷாவை பார்க்கும்போது சொல்லிவிட்டு கோபத்துடன் வெளியே வந்தார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த முறை அமித்ஷா டைம் கொடுக்கவே இல்லை பார்ப்பதற்கு. அந்த உறவு முறிந்ததுதான் தலைமை பீடத்திற்கு, 2 தலைமை பீடத்திற்கும் நன்றாக தெரியும். பாஜகவினுடைய தலைவர்களுக்கும் அதிமுகவுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்கு இந்த விரிசல் வந்தது என்று அவர்களுக்கு தெரியும். அது பிரேக் ஆயிடுச்சு. அதனால காங்கிரஸ் வரமாட்டேன்னு விட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய இடி எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால விபூதி எடுத்துட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா படத்தை எடுத்துட்டாரு பேக்கெட்ல இருந்து. எதற்காக? இப்படி சிறுபான்மையர் வாக்கு வங்கி அதிமுகவிற்கு வருமா வராதா என்ற நிலைமையில் இருந்தாலும், அது திமுக பக்கம்தான் போகும் என்று இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி வந்து அசெம்பிளியில் ஒரு பேச்சு திமுகவிற்கு ஆதரவாக அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு தடவை கூட முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஐயா அவர்களை கலைஞர் என்று பேசியதே கிடையாது. ஆனால் இவர் கலைஞர் என்று பேசி இருக்கிறார். ஒரு காதல் உறவு வந்து விட்டதோ திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்று கூட பேசுகிறார்கள் வட இந்தியாவில் சிலர்.
வட இந்தியால உள்ள பார்வை தமிழ்நாட்டு அரசியலை எப்படி உள்வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நிறைவா ஒரு விஷயம் கேட்டுறேன். தமிழ்நாட்டுல தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது குறித்து இங்க ஒரு ப்ரொஃபஷனல் பட்ஜெட்னு சொல்றாங்க, ஒரு முழுமையான பட்ஜெட்னு சொல்றாங்க. அங்க என்ன பேசிக்கிறாங்க? வரி இல்லாத பட்ஜெட், வரி போட்டாதானே பட்ஜெட்னு வருங்க. எங்கெங்க பணம் வரும்? நோட்டு அடிக்க முடியாது மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தினால். 1000 ரூபாய் இனாமாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அள்ளி அள்ளி கொடுக்கிறார். எங்கிருந்து பணம் வரப்போகுது? சொரண்டு தானே வரணும். எங்கிருந்து வரி? அதைத்தானே ப. சிதம்பரம் பழனிவேல் தியாகராஜனிடம் சொன்னார். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தவுடன் 2021 தனியாக பேசி வரி என்று. யாரும் வரி போட மாட்டேங்கிறாங்களே. அதைத்தான் மத்திய அரசு சொல்லிக்கிறது. மாநில அரசாங்கத்திற்கு அதிக பணம் கொடுத்து விட்டாலும் வேண்டுமென்றே மத்திய அரசு மீது ஒரு பழி வாங்குகிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் அருகே இருப்பவர்கள், பாஜக இருப்பவர்கள், குறிப்பாக சில முக்கிய தலைவர்கள் திமுகவுடைய பட்ஜெட்டை பற்றி 10க்கு 3 மார்க்குகள் தான் தருகிறார்கள். 10க்கு 3 தமிழக பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.